வரிக்குதிரை சிங்கத்தையே வந்து கதிகலங்க வைக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டா, அதுதான் உண்மை. அதாவது வரிக்குதிரையோட அந்த பின்னத்தை கால தான் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணும். அதாவது ஏதாவது சிங்கம், புலிகள் மாரியே இந்த விலங்குகள் வந்து இந்த வரிக்குதிரைய வந்து வேட்டையாடுது அப்படிங்கிறப்ப, இந்த வரிக்குதிரைகள் வந்து அதோட பின்னங்கால தான் வந்து அதிகமா வந்து பயன்படுத்தும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது இதோட பின்னங்கால்ல இருக்க அதோட ஒரே ஒரு கால்ல இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸஸ்ல வந்து உதைக்குமாம். அந்த உதைக்கிறது வந்து அதாவது 1360 அந்த ஃபோர்ஸஸில வந்து சிங்கம், புலியான அது வேட்டையாடுறப்போ வந்து அத உதைக்கிறப்போ வந்து சில சமயங்கள்ல வந்து சிங்கம், புலிகளுக்கு வந்து அந்த ஃபோர்ஸஸில வந்து இந்த வரிக்குதிரைய வந்து உதைக்கிறதுனால, சில சமயங்கள்ல வந்து இந்த புலிகளுக்கும் சரி, இல்ல சிங்கத்துக்கும் சரி, அதில அந்த தலைப்பகுதியில வந்து அதிகமான காயங்களா இருக்கட்டும், இல்ல இரத்த கசிவு அப்படிங்கிற மாரி அதிகமா வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சில சமயங்கள்ல வந்து இந்த வரிக்குதிரைகள் வந்து அது தற்காப்புக்காக 2 காலுக்குமே தூக்கி கூட உதைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது.